இனியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆகாஷ் பாலுங்கணத்தில் அவராகவே போய் குதிச்சிடலாம், அது அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இனியாவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், சொல்லணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா பாவம் ஆகாஷோட வாழ்க்கை கேள்விக்குறியில் இருக்குது. அந்த இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனி எத்தனை பிரச்சனைகள் அவர் அனுபவிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டாங்க அப்படின்னா பாவம் செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசையில் தயவு செஞ்சு இனியா அப்படின்ற ஒரு மண்ணள்ளி தூக்கி போட்டு அவரோட வாழ்க்கையும் சரி, அந்த செல்வி அம்மா அவங்க கஷ்டப்பட்டு முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களோட எண்ணத்துலையும் சரி, தயவு செஞ்சு மண்ணள்ளி போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நடக்காது, அதுதான் நடக்காது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்காது அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியும். இதுக்கப்புறம் ஒருவேளை மேபி இனியா தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்யாது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட பாக்கியாவுக்கு 199 பிரச்சனை இவங்களை மட்டும்தான் வச்சு வரும், இவங்களால மட்டும்தான் வரும். இவங்க தான் அந்த பிரச்சனைக்கு முதல் காரணமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற இவங்களை வச்சு அந்த ஆகாஷ் எப்படி குடும்பம் நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் திருந்துவாங்க இல்லையா? மேபி ஒருவேளை இனியா திருந்தி ஒரு நல்ல பொண்ணாக மாறி ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்காக இருந்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷம் தான். பட் அதை தாண்டி மறுபடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே சேட்டைகள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆகாஷ் இனியா இவங்க 2 பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பாக்கியாவுக்கு தெரிஞ்சு பாக்கியாவுக்கு பெரிய அதிர்ச்சி இல்லை. ஏன்னா காதல் அப்படின்றது இந்த வயசில் வர்ற ஒரு விஷயந்தான். அது வரல அப்படின்னா தான் பிரச்சனை. பட் அந்த இடத்துல வரும்போது பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பாக்கியா நல்லாவே தெரிஞ்சவங்க. அதனால் பாக்கியாவுக்கு இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த 2 தற்குறிங்க, கோபியா இருக்கட்டும் செலினா இருக்கட்டும், இந்த 2 தற்குறிகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக ஆகாஷ் வீட்டுக்கு போகிறாங்க. எதற்காக அப்படின்னா நீ வேலைக்காரியோட பையன், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஜாதி பார்ப்பாங்களே தவிர வப்பாட்டியாக வச்சுக்கிறதுக்கு ஜாதி பார்க்க மாட்டாங்க 2 பேருமே. அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஜீவன்கள். அவங்க லவ் தான் பண்ணுறாங்க, இவங்கள மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணலை. இவங்க இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணலை. அவங்க ஒரு நார்மலாக ஒரு காதல் தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேலைக்காரியோட பையன், அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி இவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வேலைக்காரியோட பையன் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா, எங்கள் வீட்டு பொண்ணை நினைக்கிறதா, எங்கள் வீட்டு பொண்ணு மேலே ஆசைப்படுறதா அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட எண்ணமாக இருக்குதே தவிர அதை தாண்டி அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகாஷ் வீட்டுக்கு போகிறாங்க. செல்வி அந்நேரம் வீட்டில் இல்லை. அப்போது ஆகாஷை கூப்பிட்றாங்க. ஆகாஷ் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆகாஷ் என்ன ஏதுன்னு தெரியல. அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக வெளியே வராரு. வெளியே பார்த்தா இவங்க வந்திருக்காங்க. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டி வெளுத்து விட்டுறாங்க. யாரை கேட்டு நீ இந்த விஷயத்த பண்ணுன, எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு, எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு எங்கள் உப்பை திங்கிற நாய் உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாஷும் கேட்குற தயவு செஞ்சு விட்டுருங்களேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் எவ்வளோ சொல்கிறாரு. அவர் எவ்வளோ சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கேட்குறதே கிடையாது. அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா நீ எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நீ கை வைக்கலாம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சு, உனக்கு எவ்வளோ துணிச்சல் வந்துச்சு, உனக்கு யார் இந்த துணிச்சலை கொடுத்தா அப்படின்னு சொல்லி தடல் புடலாக அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஆகாஷ் தனியால் அனுக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தடுக்கவும் முடியல. இதுக்கு இடையில செலியன் கையில் அடிச்சது மட்டும் கிடையாம ஒரு கட்டை எடுத்துட்டு தூக்கி போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆகாஷ் அழுகிறாரு. டே விடுங்கடா விடுங்கடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்றாரு. பட் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு பாவம் என்ன செய்யறதுனே தெரில. அந்நேரம் பார்த்தீங்கன்னா செல்வி வந்துடுறாங்க. செல்வி மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா விடுங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. அப்பயும் இவங்களோட கோபம் மாத்திரம் அடங்கவே இல்லை. அது எப்படி நீ எப்படி எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் எப்படி நினச்சி பார்க்கலாம், இந்த தைரியம் உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்தது, எல்லாத்துக்கும் பாக்கியா தான் காரணம், பாக்கியா கொடுத்த இடம் தான் இன்றைக்கி இங்கே விட்டுருக்குது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பலியத்துக்கும் அப்படியே பாக்கியா மேலே போட்டாங்க. பாவம் அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சா பார்த்தாங்க. அல்லது இது தப்பு கிடையாது, அது அவங்களுக்கே தெரியும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனியா மேலே அவங்க இப்போ வரைக்கும் வச்சிருந்த நம்பிக்கையை அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, உடச்சிருக்காங்களே தவிர்த்து நான் இருக்கேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட நம்பிக்கையாக ஒரு உருப்படியான விஷயம் செய்யலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் பாக்கியா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா இவங்க எல்லாரை விட, அதாவது செலியனை விட, கோபிநாத்தை விட, அந்த கிழவியை விட, இவங்க எல்லாரையும் விட செல்வி எல்லா காலகட்டத்திலையும் கூட இருந்திருக்காங்க. இவங்க இக்கட்டான சூழலில் இருக்கும்போதும் சரி, ஆபத்தான
சுச்சுவேஷனில் இருக்கும்போதும் சரி, இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நடுத்தருவில் நிற்கும் போதும் சரி, எல்லா சுச்சுவேஷன்லையும் செல்வி அவங்க கூட இருந்திருக்காங்க. ஸோ அப்போ பாக்கியா யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த பொண்ணை வேற யாருக்கோ கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போகிறோம், ஏன் அப்படியே வந்து அனுப்ப போகிறோம், இல்லைனா கடைசி வரைக்கும் கூடயே வச்சுக்க போகிறோமா? ஸோ அப்படி கிடையாது, யாருக்கோ ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறோம், ஏன் அந்த பையனுக்கு ஆகாஷ்க்கு பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாக்கியா யோசனை கண்டிப்பாக சரியான விஷயந்தான். ஏன்னா அந்த பையன் நல்ல பையன் தான், அந்த பையன் வந்து கெட்டது பையன் கிடையாது. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட நிறையா தடவை பேசியிருக்கான். பாக்கியாவுக்கு என்ன கோவம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இப்படி ஒரு விஷயம், ஏன்னா அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் எப்பயுமே வந்து அவங்கள வந்து தப்பாலாம் அவங்க யோசிச்சதே கிடையாது. பட் அவங்க தப்பாக யோசிக்கல அப்படின்னாலும் அவங்க இந்த விஷயத்தை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால தான் பாக்கியா கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிட்டாங்க. என்னை ஏமாத்தின மாதிரி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் தான் பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி இந்த 2 ஜோடிகளையும் சேர்த்து வைக்க போகிறது பாக்கியா தான். இப்போது அடின்னு அடிச்சுட்டு கோபிநாத்தும் செல்லினும் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து பாக்கியாவுக்கு தெரிய வந்துருச்சு. பாக்கியாவுக்கு தெரிஞ்சோடனே பாக்கியாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு, என்னடா இது நம்மளை கேட்காம இவங்க எதுக்கு அங்கே போனாங்க, எதுக்கு இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியாவே பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா பாக்கியா வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஸோ இவங்களை முதலுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் ஒரு நல்ல பையனா செல்லியன் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, ஒரு நல்ல கணவனாக இருந்தானா கிடையாது. ஸோ அவனும் வந்து அவனோட மனைவிக்கு ஜெனிக்கு வந்து துரோகம் தான் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு 1% கூட தகுதி கிடையாது அப்படின்றது பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால பாக்கியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை யாரா அங்கே போய் சொன்னது, முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்காக அங்கே போய் அந்த பையனை அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அது எப்படி அவன் அப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், அவனுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு, நம்ம வீட்டு பொண்ணை எப்படி வந்து அவன் வந்து நினச்சி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கோபிநாத்தா இருக்கட்டும் செலியனா இருக்கட்டும் 2 பேரும் யோசிக்க பாக்கியா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏங்க இதே மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்தீங்க இல்லையா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியல அது இன்னொரு வீட்டு பொண்ணு அப்படின்றது அப்படின்னு கேட்கும்போது கோபிநாத் மிரண்டு போயிட்டார். என்னடா தீவா இப்படியெல்லாம் கேட்குறா, என்ன நினச்சிக்கிட்டீங்க செலியா, நீ வந்து எந்த தப்பும் பண்ணலையா, நீ நல்லா யோசிச்சுப்பாரு, கட்டின பொண்டாட்டி இருக்கும்போதே அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது என் வாயில், அம்மாவாச்சே அப்படின்னு சொல்லி நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் பெரிய அதிர்ச்சி கொடுக்குறாங்க. செலியனுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு, நம்ம அம்மாவா இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா என்றைக்குமே அவங்க வந்து அப்படி பேசுனது கிடையாது, எப்பயுமே அவங்க அப்படி பேசுகிற கேரக்டரே கிடையாது, அவங்க அப்படி பேசவும் மாட்டாங்க. இவங்க தான் பேச வைக்கிறாங்க. இவங்க போய் ஆகாஷை அடித்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் பாக்கியாவை. இவங்க சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பாக்கியா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காததை விட நான் சூப்பராக நடத்தி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சபதம் எடுக்க போகிறாங்க. அப்போது பாக்கியா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு, உங்களுக்கு என்னடா தைரியம் இருக்குது, நீங்கள் எப்படா இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்குமெண்ட்டே போகுது. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒன்றுமே நடக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் சில விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். செல்வி வந்து அவங்க மகனை போட்டு சும்மா அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படா இப்படி வந்துச்சு, அவங்க யார் தெரியுமாடா, அவங்க சோறு கொடுக்க போய் தாண்டா நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டோம், சாரி ஆமாம் அவங்க சோத்தில் தாண்டா உப்பு போட்டு சாப்பிட்டோம், அவங்க தானே நமக்கு உப்பே கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் அம்மா விட்டுருமா, தெரியாமல் பண்ணிட்டுமா, நான் விட்டுருமா, மன்னிச்சிருமா, மன்னிப்பு கேட்குறான். பட் இருந்தாலும் செல்வி வந்து கேட்குற மாதிரியே இல்லை, எப்படி நீ அப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷை போட்டு சும்மா அடி குமுறுன்னு குமுறுறாங்க. அவருக்கும் பாவம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. நமக்கு அவங்க தான் சோறு போட்டாங்க, அவங்க நமக்கு கடவுள் மாதிரி சாமி மாதிரி, அந்த குடும்பத்துக்கு நீ இப்படி பண்ணிட்டியடா, நீ துரோகம் பண்ணிட்டியடா, இப்போ பாக்கியாக்கா மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன், நான் படித்து சொன்னேனே அக்கா கிட்ட இவங்களை பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி வந்து நிற்கிறீங்களாடா, நான் என்னடா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, நான் பெற்றதாவது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் நான் பெற்றது அதுக்கு மேலே இருக்குதே அப்படின்ற மாதிரி அவங்களோட புலம்பல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த பையனும் அம்மா அழாதம்மா, பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்க அழுகிறத விடலை, திட்டுறதையும் விடலை. நல்லா அந்த பையனை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு இனியா பாப்பா கேட்குதா, அவங்க யார் நம்ம யார், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஸோ இதெல்லாம் பார்த்து முடிவெடுத்துருக்க வேண்டாமா, எப்படி நீ இந்த ஒரு விஷயத்த பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிக்கலை, அடி மட்டும்தான், அதுவும் வாங்கிட்டார். ஆனால் ரொம்ப பெரிய அடியெல்லாம் வாங்கலை, மற்றபடி சில அடிகள்லாம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரும் வயசு பையன் தானே, ஸோ என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இனியாவுக்கு டோஸ் விழுந்துக்கிட்டு இருக்குது. அதே டோஸ் தான் இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான். உனக்கு எப்படி இப்படி பண்ண போச்சு, அதுவும் நம்ம வீட்டு வேலைக்காரியோட பையன் கூட உனக்கு எப்படி தொடர்பு ஆயிடுச்சு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், உனக்கு வந்து நாங்கள் படிப்பு கொடுக்கலையா, அறிவு கொடுக்கலையா, காசு கொடுக்கலையா, பணம் கொடுக்கலையா, சொத்து கொடுக்கலையா, சோகம் கொடுக்கலையா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு நீ அவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளவி முதற்கொண்டு நம்ம செலியனாக இருக்கட்டும் அண்ட் நம்ம கோபியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை, 1% கூட தகுதியே இல்லாத இவங்க வந்து இனியா
இனியாவை போட்டு நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இனியா பண்ண உருப்படியான விஷயம்னே இது ஒன்று தான் சொல்லலாம். இதை தாண்டி இனியாவை வச்சு பிரச்சனை மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் என்னதான் இனியா பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணிட்டா போதும், அதில் வந்து பாக்கியா பேரே அடிபடாது. இனியாவோட டேலண்ட்டு கோபி அப்பா பார்த்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே இனியா ஏதாவது ஒரு கெட்ட விஷயமோ இல்லை இந்த மாதிரி தப்பான ஏதாவது ஒரு விஷயமோ பண்ணிட்டா போதும், பாக்கியா வளர்ப்பு சரி கிடையாது, பாக்கியா வந்து சரியாக வளர்க்கலை அப்படின்ற மாதிரி அப்படியே பழியை தூக்கி பாக்கியா மேலே போட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க, பாக்கியா நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் எல்லா பிரச்சனையும் காரணம் பாக்கியா தான். பாக்கியா சரியாக வளர்க்கலை, பாக்கியா சரியாக வளர்த்துருந்தனா இவ வந்து சரியாக இருந்துட்டுப்பா. ஸோ பாக்கியா சரியாக வளர்க்கலை, பாக்கியா மேலே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மளிகையும் தூக்கி பாக்கியா மேலே போட்டாங்க. பாக்கியா சோகமாக போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல, இவங்ககிட்ட சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. ஒரு பிள்ளையை வளர்க்க தான் முடியும், அந்த பிள்ளை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் சரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பாக்கியா மேலே பழைய தூக்கி போடுது. பாக்கியா தான் எல்லா பிரச்சனையும் காரணம். பாக்கியா வந்து சரியில்லை, பாக்கியா சரி இருந்தானா இவ சரி இருந்திருப்பா, பாக்கியா சரியில்லாத சரியில்லைன்றதுனால தான் இப்போ இவளும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. பாவம் இதில் பாக்கியா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டு வந்து பேசினப்போ கூட நம்ம செல்வி சத்தம் போடுவாங்க, டே நீ எதுக்கு இனியா பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாக்கியா தான் நம்ம பிள்ளைங்களை நம்மளே சந்தேகப்படலாமா? ஸோ நெவர், நீங்கள் 2 பேரும் நல்லா பேசுங்க, ஏதாவது ரூம் கும்பி வேணுமா நான் புக் பண்ணி தரேன், ரூம் போட்டு கூட நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னோடனையும் அது தல்லாக்கா புல்லக்கா அப்படின்றாங்க. அதே மாதிரி சண்டைக்கெல்லாம் போகிறாங்க, எப்படி நீ இப்படி பண்ண போச்சு, யாரை கேட்டு நீ இந்த விஷயத்த பண்ணின அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அது உண்மை என்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எழில் வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசினாலும் செலியன் வந்து நீ எப்படி ஆதரவாக பேசலாம், அப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு எப்படி அந்த சப்போர்ட் கொடுத்தது, உனக்கு யார் அந்த வறுமை கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை, தம்பி நீங்கள் கொஞ்சம் யோக்கியமா தம்பி, உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்னென்னலாம் சேட்டை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டால் என்ன நடக்கும்? ஸோ குடும்பமே ஏதோ கப்பலே மூழ்கி போன மாதிரி சோகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. என்ன அந்த பையன் கூட பேசியிருக்கான், ஏமா நீ படிக்கிற வேலையை பாருமா, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறதை விட்டுப்புட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து எல்லாரும் சோகமாக இருக்கிறத பார்க்கும்போது என்னமோ நமக்கே வந்து கடுப்பாக இருக்குதுடே, என்னடா சொல்ல வரீங்க, தயவு செஞ்சு அதையா சொல்லுங்கடா, சோகமாக இருக்கீங்களா, இனியா லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சா, சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்று இனியா போட்டு அடி வெளுக்கணும், இல்லையா அமைதியாக இருந்துக்கிட்டு எங்கே பாருமா இதெல்லாம் வேணாம் கல்யாணத்துக்கு, சாரி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்குறோம், முதல்ல படிக்கிற வேலையை பாரு, இப்போ என்ன உனக்கு 20 வயசு ஆகுது தானே, காலேஜ் முடியும், அதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கு போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளையை படிக்கிறதுக்கு அனுப்புவாங்களா? அதை விட்டுட்டு ஏதோ துஷ்டி வீடு மாதிரி உட்காந்து சுற்றி உட்காந்து அந்த பொண்ணை நடுவில் நிற்க வச்சு அதே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இனியா வந்து ஃபோனை எடுக்கிறதுக்காக போவாங்க. ஃபோன் எடுத்து என்ன கோபி இருந்துக்கிட்டு என்ன ஃபோன் எடுக்க போறியா, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்ல போறியா ஆகாஷ்க்கு, இல்லை அப்படின்னா அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான், அவனுக்கு அங்கே என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறியா அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு சப்பா யாரா நீங்கள் சரியான பூமராக இருப்பீங்க போலடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஏன்னா ஒன்று மறுபடியும் காலேஜுக்கு போமா பார்த்துக்கலாம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ முதல்ல படிக்க ஒழுங்காக வேலைக்கு போ, அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருந்திருக்கணும். ஆனால் இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னா ஆகாசை போட்டு அடிக்கிறது. அந்த அடிக்கிறதுலாம் பாக்கியா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா செல்வியும் வந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டாங்க. என் பையன் உங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ணா, 2 பேருமே தான் லவ் பண்ணாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, ஓகே அப்படியே உங்களுக்கு தப்பு இருக்குது, நீங்கள் வந்து நல்ல குடும்பம் தான்ப்பா, நீங்கள் பணக்காரங்க, நீங்கள் வசதியான குடும்பம் தான், உங்கள் யோக்கியதை என்ன, நீங்கள் என்ன கேவலமான விஷயம் பண்ணீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரு கூட இருந்தீங்க அப்படின்ற 4 கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி கோபியை பார்த்து செல்வி கேட்டாங்கன்னா என்ன நடக்கும்? செல்வி மட்டும் ஒரே ஒரு விஷயம், அது செலியனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா கோபிநாத்தாக இருக்கட்டும், இவங்க 2 பேரை பார்த்து அவங்க ஒரே ஒரு விஷயம், டேய் நீங்களாம் யோக்கியமாடா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து கயிறு அந்த அம்மாவே வாங்கி கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க ஒழுக்கங்கட்ட தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. இவன் வந்து இப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிருக்கக்கூடாது, யாரை கேட்டு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரத்தா கேட்கணுமே, அப்படியே போட்டு அடிச்சிருவாங்க போல இருக்குது நம்ம இனியாவை. அந்த அளவுக்கு அப்படியே இனியா மேலே எந்த தப்பு இருக்குது, இதில் இனியா பக்கம் சப்போர்ட்டை பாருங்கள், இனியா மேலே எந்த தப்பும் இருக்காது, அந்த பையன் தான் இனியாவோட மனசை கெடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி இனியா வந்து அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டு எப்பா சாமி யாரா நீங்களாம் சத்தியமாக முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இப்போ இனியா போய் பாக்கியா பார்த்து அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணேன், நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தண்டனை கொடுத்துருங்கம்மா, அது எனக்கு பிரச்சனையே கிடையாதுமா, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்கம்மா,
எனக்கு புரியுதுமா, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க உங்களை தான் திட்டுறாங்க, உங்களை தான் பேசுகிறாங்க அப்படின்றது எனக்கு புரியுதுமா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன தப்புனாலும் தண்டனைனாலும் எனக்கு கொடுத்துருங்கம்மா, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கம்மா, அது நல்லா இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடுப்பாயிட்டாங்க. ஏம்மா எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதாம்மா பண்ணேன், இல்லை என் கேட்டு தான் பண்ணியா, எல்லாமே உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும், நீ சொல்கிற விஷயங்கள் தான் இருக்கணும், நீ தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இதில் நான் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுப்பா, நீ வந்து முடிவு பண்ணி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன வயசாகுது, 20 வயசாகுது, இப்போ உனக்கு என்ன வேலை இருக்குது, ஆக்சுவலி படிக்கிற வேலை, அந்த படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு மற்ற வேலையில் எதுக்காக நீ தலையிடுற அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுல வந்து தப்பான ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போ உனக்கு படிக்க வேண்டிய வேலை, ரைட், இந்த வயசில் காதல் அப்படின்ற விஷயம் வருந்தான். ஸோ இல்லைன்னா சொல்லிட முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும், நம்ம குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருக்குது, நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு இது செட் ஆகுமா கோபி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும். நீ வந்து அடுத்த இடத்துக்கு போயிருந்திருக்கணும், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ ஏன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் போடுறாங்க. அவங்க என்ன அட்வைஸ் போட்டாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுல இனியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ அந்த பையனை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அந்த பையன் நல்ல பையன்மா, எனக்கு வந்து அவன் கூட பேசும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருந்தது. ஸோ அந்த பையன் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க தன் தரப்பு நியாயத்தை. ஆனால் யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈகோ பிடிச்சிட்டாங்க இல்லையா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். எங்களுக்கு வந்து ஜாதி முக்கியம் அண்டு பணம் முக்கியம், நம்ம வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுறதா, ஸோ வேலைக்காரனோட மகனை கல்யாணம் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஈகோவில் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையுமோ. ஆனால் பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஏன்னா பாக்கியா நாளும் யோசிக்கிறாங்க. பாக்கியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து அவளோட தப்பு எதுவுமே கிடையாது. இதே இனியா வயசில் நான் செலியனே பெத்தெடுத்து இருந்தேன், அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நான் என்ன சுச்சுவேஷனில் இருந்திருப்பேன் அப்படின்றது யாருமே எனக்கு பற்றி கவலைப்படலை, யாருமே அதை பற்றி எந்த ஒரு கொஸ்டினும் எழுப்பலை. ஆனால் இனியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நான் லேஸில் விட மாட்டேன், அதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுவேன், இனியாவுக்கு தேவையான விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு மும்மரமாக இருக்கிறாங்க, ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இனியா வந்து அவங்க நேரடியாக வந்து கண்டிக்கலை, நீ பண்ணது தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லலை, என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் வந்து கத்துனாங்களே தவிர இனியா பண்ணது தப்பு, இனியா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லலை. செல்வியும் நல்லவங்க தான் அப்படின்றது கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஏன்னா எவ்வளோ சுச்சுவேஷன் நடந்திருக்குது, எல்லா சுச்சுவேஷனில் கோபி எல்லாமே போயிருந்திருக்கான், செலியன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கான், இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வந்திருக்குது. ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் யார் கூட இருந்திருக்கா அப்படின்னா செல்வி கூட இருந்திருக்காங்க. கூட இருந்து பாக்கியாவோட லாபம் நட்டம் எங்கெங்கெல்லாம் பாக்கியா விழுகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு கைத்துணை மாதிரி இருந்து அவங்கள கையை பிடிச்சி தூக்கி ஏக்கா பார்த்துக்கலாம்க்கா, இப்போ என்னக்கா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாக்கியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, செல்வி முக்கியமா இல்லை அப்படின்னா தன்னோட குடும்பத்தோட ஈகோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்தோட ஈகோலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக போங்கடா, அவங்கள வச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்வி ஒரு தரமான சம்பவம், பாக்கியா ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறாங்க. இதில் கோபியை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாப்பா, நீ கிளம்பு, நீ வந்து நீ பிடுங்கின ஆணி வரைக்கும் போதும், நீ பண்ண வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு நல்ல விஷயமா தான் இருக்குதப்பா, நீ கிளம்புப்பா, இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், ஏதோ போனா போகுது பாவமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டுருந்தா நீ எப்படி அந்த பையனை போய் அடிக்க போச்சு, இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ யார் போய் அடிக்கிறதுக்கு அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஆகாஷ் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆகாஷ் ஒன்று அப்படி ஒரு கொலை குத்தம் பண்ணலை. ஸோ எப்படி அந்த பையனை போய் அடிக்க போச்சு, அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, எதுக்காக அந்த பையனை போய் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி நம்ம வீட்டு பொண்ணை வந்து தொட்டிருந்தா விடுவோமா அப்படின்னு செலியன் வரும்போது, செல்லியா அங்கே பார் வாய் பேசாத, ஓ மேலே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்ற மாதிரி கேட்க செலியன் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். ரைட்டு, அம்மா நம்ம பக்கம் திரும்புது அப்படின்ற மாதிரி செலியன் வந்து அப்படியே ஆஃப் ஆகிட்டார். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேசினா செருப்பு கழட்டி அடிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அமைதியாட்டார். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் எதுவும் பேச முடியாது. அப்படி ஏதாவது பேசினார் அப்படின்னா இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அவர்கிட்ட பதில் கிடையாது. அதுக்கு பதில் அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அவர் பேசாமல் மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான், இல்லை அப்படின்னா அவருக்கு தான் அசிங்கம். ஏன்னா அடுத்தடுத்து அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது, அவர்கிட்ட பதிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ தேவையில்லாத விஷயங்கள் பண்ணார் அப்படின்னா 4 கேள்வி அவங்க நல்ல கேள்வியாக கேட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மனுஷன் பாவம் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவார். ஸோ அதனால என்ன ஒரே ஒரு விஷயம்னா
இதுக்கப்புறம் அவர் அமைதியாக இருக்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா இவங்க வந்து பாக்கியா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போதே இவங்க வந்து உஷாராக இருந்திருக்கணும். ரைட்டு, பாக்கியா கிட்ட இதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் ஆகாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ ஆனால் அது அவங்களுக்கு புரியலை. காரணம் என்ன அப்படின்னா, பாக்கியா இன்னும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. ஸோ பாக்கியாவோட கோபம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா பாக்கியா எவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் அவங்க தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது எப்போவா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா பாக்கியா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கூடிய சீக்கிரமே இதை செலியன் அண்ட் கோபிநாத் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாங்க பாக்கியா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம் சாமி, நீ ஆளை விடு, நீங்கள் முதல்ல கடையை சாத்திட்டு கிளம்புறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் பார்த்த வேலைகள் அப்படி. ஸோ அவர் பார்த்த வேலைகள், அவர் பண்ண வேலைகள் அப்படி. அதனால தான் நீ தெய்வமே, நீ பண்ண வரைக்கும் போது தெய்வமே, நீ கிளம்பு தெய்வமே அப்படின்னு சொல்லி அடித்து துரத்திட்டாங்க. இதுக்கப்புறமாவது கோபிக்கு சூடு சொரணை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்மளை இப்படி திட்டாலே இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் அப்படின்னா அது அவருக்கு நல்லது. இல்லை கிளம்பாமல் நான் இங்கே தான் இருப்பேன், என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கு தான் கெடுதல். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் பாக்கியா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்த சேட்டைகள் அப்படின்றது வேற, இதுக்கப்புறம் அவர் பண்ண போகிற சேட்டைகள் அப்படின்றது வேற. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை. ஒரு பக்கம் வந்து பாக்கியா எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா முடியவே முடியாது, இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு. ஸோ இப்படி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியிலே தான் போக போகுது. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து செலியனாக இருக்கட்டும் அண்ட் கோபிநாத்தாக இருக்கட்டும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே தீர்வேன், நான் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தில் சுற்றுறாங்க, ஒரு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. இதை எப்படி இந்த கல்யாணம் நடக்கலாம், ஸோ நெவர், நாங்கள் நடக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு சின்சியராக இருக்கிறாங்க. பார்ப்போம் யார் நினைக்கிற விஷயங்கள் நடக்குது, யார் நினைக்கிற விஷயங்கள் வந்து நடக்காமல் போகுது அப்படின்றது. ஆனால் ஒரு விஷயங்க, நமக்கு தெரிஞ்சு பாக்கியா நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா பாக்கியா வந்து நல்ல விஷயத்துக்காக நினைக்கிறாங்க, நல்லதுக்காக நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களோட நோக்கமே வேற. இவங்க வந்து அதிகார திமிரு, நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற திமிரில் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இந்த இடத்துல செல்லாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.